வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு இயல் 2ல் நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நாட்டுப்புற கைவினை கலைகள், கைவினை கலைகள்னா என்னது? அதாவது இயந்திரங்கள் இல்லாமல், அதாவது மெஷின்ஸ் இல்லாமல் கைகளாலேயே செய்யப்படக்கூடிய அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன பொருள்கள் சொல்லுங்க? மண்பானைகள் இல்லையா, அதே மாதிரி கூடைகள், முரங்கள் இல்லையா, அதே மாதிரி அந்த பனை ஓலையில் செய்யக்கூடிய விசிறி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஷின் இல்லாமல், அதாவது இயந்திரங்கள் இல்லாமல் கைகளாலேயே செய்யப்படக்கூடிய தொழில். அதெல்லாமே வந்துட்டு தொழில்னு பார்க்காம கலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே என்னது? கலைகள். அத இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா கிராமப்புறங்கள்ல நடக்குது. அதனால நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி முன்னுரை பார்த்துட்டு போகலாம். பாருங்க, கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும். மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன. அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம். இல்லையா? அதே பாருங்க, அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம். அக்கலையை பற்றி அறிவோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். இந்த பாடத்துல இந்த கைவினை கலைகள் பற்றிய ஒரு கண்காட்சி நடக்குது. இந்த கண்காட்சியை பார்க்கறதுக்கு கல்லூரி மாணவி மலர்விழி, அவளுடைய தம்பி அமுதன், அமுதனுடைய நண்பர்கள் சையது, சாலமன் வந்துட்டு இந்த கண்காட்சிக்கு போறாங்க. அந்த கண்காட்சியினுடைய பொறுப்பாளர் வந்துட்டு இவங்களுக்கு அந்த கைவினை கலைகளை பத்தி ஒவ்வொன்றை பத்தியும் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றாரு. இப்படியாக இந்த மலர்விழி, அமுதன், சையது, சாலமன் பொறுப்பாளர் இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த பாடம். இப்ப நம்ம பாடத்துக்கு போலாமா? கல்லூரி மாணவி மலர்விழி, அவளுடைய தம்பி அமுதன், நண்பர்கள் சையது, சாலமன் ஆகியோர் கைவினை பொருள்கள் கண்காட்சி அரங்குக்குள் நுழைகின்றனர். அமுதன்: அடேயப்பா, எத்தனை அரங்குகள், எவ்வளவு அழகான பொருள்கள். சையது: எல்லாவற்றையும் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மலர்விழி: அவசரம் வேண்டாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதோ இந்த மண்பாண்ட அரங்கை முதலில் பார்ப்போம். அப்ப அங்க ஒரு பொறுப்பாளர் வந்து இவங்க கூட இணைகிறார். பொறுப்பாளர்: உலகின் பழமையான கலைகளில் ஒன்றாகிய மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்கிறது. அப்ப சாலமன்: என்ன, உலகின் பழமையான கலைகளில் ஒன்றா அப்படின்னு கேட்கிறான். பொறுப்பாளர் சொல்றாரு, ஆமாம், மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்களே. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடு மண் பொருள்கள் கிடைத்துள்ளன. இவை எல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளாகும். அப்ப தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் என்ன? சிந்து சமவெளியில் கிடைத்த பானை ஓடுகள், ஆதிச்சநல்லூரில் கிடைத்த முதுமக்கள் தாழிகள், செம்பியன் கண்டியூரில் கிடைத்த மண்கலங்கள் இல்லையா, அதே மாதிரி கீழடியில் கிடைத்த ஏராளமான சுடுமண் பொருள்கள். சரி, சையது: ஐயா, மண்பாண்டம் என்றால் பானை, சட்டி ஆகியவைதானே? பொறுப்பாளர்: இதோ பாருங்கள், குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருள்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா? இவைகள் எல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் கிடைக்கும். மலர்விழி: நல்ல களிமண் கிடைத்தால் உடனே பாண்டங்கள் செய்ய தொடங்கி விடலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. பொறுப்பாளர் சொல்றாரு, அப்படி உடனே செய்துவிட முடியாது. பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான்
பானை செய்யும் சக்கரம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள அந்த சக்கரத்தை காட்டுறாரு. இதனை நாங்கள் திருவை என்போம். பானை செய்யும் சக்கரத்தை திருவை என்போம். திருவையை வேகமாக சுழலச் செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவோம். உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைப்போம். அங்கிருக்கும் உதவியாளர் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்து காட்டுகிறார். அப்ப பொறுப்பாளர் கேட்கிறாரு, பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு இல்லையா? இப்போ கைத்தறியில துணி பண்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? நெய்தல்னு சொல்லுவோம். அதே மாதிரி பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டு பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவோம். பிறகு உருட்டுக்கள் கொண்டு தேய்த்து பானைகளை மெருகேற்றுவோம். அமுதன் கேட்கிறான், எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில்தான் சமையல் செய்வார். பொறுப்பாளர் சொல்றாரு, மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும், மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது. மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. ஆனால் இன்னும் திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகளே பயன்பட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு அடுத்ததுக்கு போறாங்க. பாருங்க, மலர்விழி டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதுதானே? பொறுப்பாளர், ஆம், அதுவேதான். இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாருங்கள், அவற்றை பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த பகுதிக்கு போறாங்க. அடுத்த பகுதிக்கு செல்கின்றனர். அங்கு அழகான சுடு மண் சிற்பங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சாலமன், அடடா எவ்வளவு சிற்பங்கள்! அமுதன், இங்கு மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களும் உள்ளனவே. பொறுப்பாளர், ஆமாம், மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். சுடுமண் சிற்பங்கள் என்றால் என்ன? மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். தமிழர்கள் பழங்காலத்தில் இருந்தே சுடுமண் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியுள்ளனர் இல்லையா? இந்த சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணங்கள் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். பெரிய மாளிகைகளிலும் கலையரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோயில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும். இப்போது கலைப்பொருளாக அழகுக்காக பல இடங்களிலும் பயன்படுத்துகின்றனர். அமுதன், எங்கள் ஊர் கோயிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் உள்ளன. எதற்காக அத்தனை சிற்பங்கள் உள்ளன? அப்ப பொறுப்பாளர் சொல்றாரு, மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் வைத்தவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில்கள் இருக்கும். அங்கே நம்மளுடைய அம்மா அப்பா வேண்டிக்கிடுவாங்க. ஏதாவது என்னுடைய பிள்ளை அவனுக்கு ஏதாவது உடல் நலம் இல்லாமல் இருக்கும். அப்போ சௌரியம், அவனுக்கு குணமாயிட்டா, சௌரியம் ஆயிட்டா, நான் உனக்கு இந்த சுடுமண் குதிரை சிற்பம் கொண்டு வந்து வைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மகன் இப்போ 12வது படிக்கிறான், அவன் நல்ல மதிப்பெண் எடுத்தானா நான் சுடுமண் சிற்பம் கொண்டு வந்திருக்கேன்னு வேண்டிக்கிடுவாங்க. அப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் அந்த குதிரை சிற்பங்களை கொண்டு அந்த கோயில வைப்பாங்க. அதனாலதான் அந்த குதிரைகள் அங்க நிறைய இருக்கு அப்படின்னு பொறுப்பாளர் சொல்றாங்க. அடுத்து மலர்விழி, மண்ணால் உருவாகும் அழகிய கலைகளை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள். மிக்க நன்றி ஐயா. நாங்கள் பிற கைவினை கலை அரங்குகளையும் பார்த்துவிட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அடுத்துள்ள மூங்கில் கலை அரங்கிற்கு செல்கின்றனர். அரங்கின் பொறுப்பாளர் அவர்களை வரவேற்கிறார். மூங்கில் கலை, மூங்கில்னா பேம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரங்குக்கு போறாங்க. மலர்விழி, மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தேன். என் எண்ணம் தவறு என்று இங்கு வந்த பிறகுதான் புரிகிறது. நம்மளுக்கு அதான தெரியும், மூங்கில்ல கூடை பண்ணுவாங்க, இல்லாட்டி ஏணி, இது ரெண்டு தான் தெரியும் இல்லையா? ஆனா என்னென்ன பண்றாங்க பாருங்க. பொறுப்பாளர், உண்மைதான், மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள்கள் செய்யப்படுகின்றன. இதோ பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன.
சுருக்கமாக சொன்னால் பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்துச் செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன அப்படின்னு பொறுப்பாளர் சொல்றாரு. மலர்விழி. முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்துக் கொடுப்பதற்கு சீர்குடைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப பொறுப்பாளர், ஆமாம், அது மட்டுமல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முறத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்தது. அவையெல்லாம் இப்போது வழக்கொழிந்து விட்டன. வழக்கொழிந்து விட்டன என்னது? அந்த பழக்கம் மறைஞ்சு போயிருச்சு, அந்த பழக்கம் இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறார். அவர்கள் அடுத்துள்ள கோரைப்பாய் அரங்குக்கு செல்கின்றனர். அங்க பாத்தீங்கன்னா சையது, பாய் என்பது படுக்க பயன்படுவது, அதில் வேறு என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சையது கேட்கிறான். பொறுப்பாளர் சொல்றார், பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். இப்படி பல வகை பாய்கள் உண்டு. இங்கே உள்ள பாய்களை பாருங்கள். முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூட பாய்தான். பாய்மர கப்பல்ல அந்த காற்று எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அந்த பாய்மர கப்பல் போகும். அதற்கு அவங்க இந்த பாயத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு. இதனை புறநானூறு கூம்பொடு மீப்பாய் கழையாது என்னும் அடியால் குறிப்பிடுகிறது. அடுத்து மலர்விழி கேட்கிறாங்க, திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன். திருமணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாய்கள்ல பார்த்தா மணமகன் ஒரு பேர் போட்டிருப்பாங்க, மணமகள் போட்டு ஒரு பொண்ணு பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னு மலர்விழி சொல்றா. பொறுப்பாளர் சொல்றாரு, பெயர்கள் மட்டுமன்றி குத்துவிளக்கு, மயில், பூக்கள் போன்றவையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவதுண்டு. பாய் பின்னுவதும் சிறந்த கலையே அப்படின்ட்டு அடுத்த அரங்குக்கு போறாங்க. அடுத்து பனையோலை அரங்கிற்கு செல்கின்றனர். பொறுப்பாளர், தம்பிகளே, பனையோலை என்றது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறதுன்னு கேட்கிறாரு. அப்போ அமுதன், ஓலைச்சுவடி தான் நினைவுக்கு வருகிறது. ஓலைச்சுவடி நமக்கு பழங்காலத்துல ஓலைச்சுவடியில தானே நம்ம ஆணில எழுதியிருப்பாங்க இல்லையா, திருக்குறள், அகநானூறு, புறநானூறு எல்லாமே. அப்ப ஓலைச்சுவடி தான் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொறுப்பாளர், ஆம், பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை பனை ஓலைகள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பனை ஓலைகளினால் பல வகையான பொருள்கள் உருவாக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் பாருங்கள். குழந்தைகளுக்கான கிளுகிழுப்பை, பொம்மைகள், அதே மாதிரி பொருள்களை வைத்துக் கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் எல்லாம் இருக்கின்றன. பனைமட்டையின் நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. மலர்விழி, பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம்தான் போலிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பிரம்புக்களை அரங்கிற்கு செல்கின்றனர். பொறுப்பாளர், பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. வந்து பாருங்கள். இங்கு குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி என வகை வகையான பொருள்கள் பிரம்பிலேயே உள்ளன. மலர்விழி, பிரம்பு ஒரு தாவரம் தானே, அதனை எப்படி உலோகம் போல வளைத்து பொருள்களை செய்ய முடிகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பிரம்புங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கம்பி மாதிரியே இருக்கும், அதை வளைச்சுதான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மலர்விழிக்கு சந்தேகம் தானே கேட்கிறாங்க. பொறுப்பாளர், அதுதான் பிரம்பின் சிறப்பு. முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவோம். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்போம். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இழைகளை கொண்டு கட்டியும் இல்லையா தேவையான பொருள்களாக மாற்றுவோம். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது, எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருள்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். மலர்விழி, இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி பல புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம். மிகவும் நன்றி ஐயா.
அப்படின்றார். உடனே பொறுப்பாளர் சொல்றாரு, இவை மட்டுமல்ல, மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டு கொம்பினால் கலைப்பொருள்கள் செய்தல், சங்கு கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருள்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினை கலைகள் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, இவை போன்ற கைவினை பொருள்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களையும் ஊக்குவிக்க வேண்டும். அப்படி செய்தால் சுற்றுச்சூழலையும் மாசடையாமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயாட்ட பொறுப்பாளர்கிட்ட விடை பெறாங்க. அப்படியே செய்கிறோம் ஐயா அப்படின்ட்டு 4 பேரும் விடை பெற்று திரும்புகின்றனர். இந்த பாடத்துல தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சில பகுதிகள் போட்டிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். தெரிந்து தெளிவோம். மூங்கில்ல பாத்தீங்கன்னா 3 வகை இருக்கு. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என்று 3 வகை மூங்கில்கள் உண்டு. அவற்றுள் கூட்டு மூங்கில்களே கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை. நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. பிரம்பு என்பது கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங். கலாமஸ் ரொடாங், அதாவது பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க. இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இது அருகிவிட்டது. நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது. இந்த நாட்டுப்புற கைவினை கலைகள் நாம அழியாம பாதுகாக்கணும். அழியாம பாதுகாக்கணும்னா அந்த நாட்டுப்புற கைவினை கலைகள் செய்யற கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்க செய்யக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாமே என்ன பண்ணணும், விற்கணும் இல்லையா. அப்ப நாம அதெல்லாம் வாங்கணும். நாம் அதை வாங்கினா தான் அந்த கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க, அந்த கலைகளும் அழியாம இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.